ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய குளத்துலேருந்து உடுமலைப்பேட்டு கிளம்பிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:42 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 35,285 ஸ்டார்ட் பண்ணுறோம் பெரிய குளத்துலேருந்து. ஆக்சுவலி பிளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்ப வேண்டியது, சில பல விஷயத்தெல்லாம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 5:45 கிட்ட கிளம்புவோமா. எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சு, பக்காவாக கிளம்பியாச்சு, தண்ணிலாம் ரீஃபில் பண்ணியாச்சு, எல்லாம் பக்கா. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆன் த கோல் அப்படியே காட்டுறேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. மேக்ஸிமம் இப்போ 6 o'clock ஆகிடுச்சு. போக போக இன்னும் இருட்டிடும். இருட்டாக அப்புறம் என்ன காட்ட முடியும்னு பார்க்குறேன். காட்ட முடிஞ்ச ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன். திரும்பி இந்த ஹைவே போகணும். அந்த ஹைவேல வந்து கொஞ்சம் சீனிக்காக இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் மேக்ஸிமம். பார்ப்போம். கேமரா ஃபுல் சார்ஜ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஆன் த கோலை பார்ப்போம். பாய் பாய் பாய், அங்கே சந்திப்போம். பாய், பார்க்கலாம். ஓகே, சரி நம்ம அப்படியே கிளம்புவோம் டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம பெரியகுளம் மார்க்கெட்டில் இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் மாதிரி தானே கிட்டத்தட்ட. ஓகே, அதான் நம்ம பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். நம்ம பெரியகுளம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். இப்போ டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை போகிறோம். டைம் என்ன 5:48 ஆகுது. வர வழியில் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மார்க்கெட்டில் சரியான கூட்டம், டிராஃபிக்கு, வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இங்கே வர லேட்டு. இந்த ரோடு போக போக இன்னும் சீனிக்காக இருக்கும். நான் போக போக காட்டுறேன். நான் உங்களுக்கு ஆடியோ நல்லா பிக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக இன்டர்னல் மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் நல்லா வரும் அவுட்புட்டு நம்புகிறேன். இப்போ டைம் என்ன 6 o'clock கூட ஆகலை. ஆனால் இதே மாதிரி வெளிச்சம் தான் கிட்டத்தட்ட ஒரு மதியானது இருக்குல்ல பாப்ஸு. க்ளவுடியாக இருக்குது. அவ்வளோ தேர்டு க்ளவுடியாகவே இருக்குது. மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் மழை பெய்யலை. பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இந்த பிரான்ச்சுக்கு விட்டாருன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. யாரு? தங்கமணிக்கு எங்கே போய் எப்படி திருப்ப முடியும் அந்த மாதிரி போயிட்டு? சரி கேஸ், நான் அந்த சொன்ன சீனிக்கான ரூட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இங்கெல்லாம் திரும்பி டிராஃபிக்காக தான் இருக்கும் ஊருக்குள்ளேன்றனால. இந்த ஊரில் அனிஃபை தான் புது பிரான்ச் பாப்ஸு புதுசாக வந்துருக்காங்க. இல்லை, இந்த அனிப்பா பெரிய அனிப்பா தான். அங்கே 3 நாள் ஒன்று இருந்துச்சு. இல்லை, இதுதான் புதுசுன்னு நினைக்கிறேன். சொல்லிச்சு. இல்லை, அதே அங்கே ஒன்று இருந்து இங்கே ஒன்று தரட்டானு. அதான் இவன் சொன்னான், சந்தோஷ் சொன்னான். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. இங்கே தான் லெஃப்ட்டில் இந்த கோயில் தாண்டி அப்படியே லெஃப்ட்டு உள்ளே போனால் அடுக்கம்பரம் மோடி அந்த ஜங்ஷனில் கும்பக்கரை அடுக்கம் கொடைக்கானல். கொடைக்கானல் போகிறதுக்கான ஷார்ட்கட் மாதிரி அது. பைக்கில் போகிறதுக்கு பெட்டர். 4 வீலர்ஸில் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோர் லைக் அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. இதோ போலீஸ் செக்கிங் 4th பப்ஸு. போலீஸ் செக் பண்ணி இந்த ஊர் பக்கம் செக் பண்ண மாட்டாங்களா பெருசா? இல்லை, அவங்களுக்கு அப்புறம் போலீஸ்னா எல்லா ஊருமே செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வத்தலக்குண்டு பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க சீனரிஸ்லாம் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குன்னு. ஃபுல்லாக க்ரீனரிஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் இடையில ஒரு ஹில்ஸில் ஏறி இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே தென்னை மரம், வாழை மரம், இந்த மாதிரியான கல்டிவேஷன். இதை தாண்டோடனே அப்படியே மாறிடும். ஜியாகிரபிக் ஃபீச்சர்ஸே மாறும். இது பூரா பசுமையாக இருக்கா, அடுத்தது ட்ரையாக இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாக மலை மேலே ஏற போகிறோம். கெங்குவாரப்பட்டி லெஃப்ட் போனால் அது போய் அப்படியே கொடைக்கானல் ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிடும். ஜீப் வருது லெஃப்ட்டில் கம்மி. என்ன பண்ணுறது? இல்லை, சன்செட் ஆகிற டைம்.
நம்ம பள்ளத்துக்குள்ளே போயிடுது. ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாங்க ஏரியாவை. நாய்லாம் போட்டு அந்த டீ சாப்பிட்டு டீயை போட்டுக்கிட்டோம். பொங்கல் அன்னைக்கு கடையும் போட்டாங்க. டீ போட்டாங்க ஒரு கீழே பார்த்துட்டே அங்கே தூரம் வர்றாங்க வாக்கிங் ஏற்றிக்கலாம். சும்மா இருக்க லேண்ட் அப்படியே கல்டிவேட்டட் டெவலப் பண்ணுறாங்க. கல்டிவேட்டட் பண்ணுறாங்க. இல்லை அடுத்து ஃப்ளாட்டு போட போகிறாங்க. எதுக்கு சும்மா பிரேக் அடிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி வண்டி போகுது இல்லை, அது பிரேக் அடிக்கவே இல்லையே. சிவகார்த்திகேயன் 120 ஸ்பீடில் ஓட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் பைபாஸ்லேருந்து இறங்கி டைவர்ஷன் எடுத்து அதாவது டைவர்ட் ஆகி உள்ளே வந்துட்டோம். நம்ம இது இன்னும் ஃபினிஷ்டு ஹைவே இல்லை, ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இந்த ஹைவே. இதில் தான் இப்போ நம்ம உள்ளே பூந்துடும். சன்செட் ஆகி இப்போ பாருங்கள் வெளியே எவ்வளோ சீனிக்காக இருக்குது, நீங்களே பாருங்கள் லுக்கு. இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். நம்ம இதில் வந்து ஆன்கோயிங் டிராஃபிக்கும் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரி பசில் மாதிரி இருக்கும். இந்த ரோடு எங்கேருந்து எங்கே போனதே தெரியாது. திடீர்னு லெஃப்ட் சைட் லேனில் போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ரைட் சைட் லேனில் போயிட்டு இருப்போம். ஸோ இது ஒரு மாதிரி அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். பைக்கில் வரும்போது உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஒரு வண்டியை பிடிச்சி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். நம்ம அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட போகணும். ஆனால் என்ன இப்போ ஓரளவுக்கு ரூட்டு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா போகலாம், இல்லைனா ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படியே. ஆனால் சன்செட் ஆகிறதுனால சூப்பராக இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6:37 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 35,331. 1 பாயிண்ட் டீசல் காலி. ஏன்னா நம்ம அந்த டீசல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சுற்றிட்டோம். ஆண்டிப்பட்டிக்கு இத்தனை வாட்டி போகிறது, அப்புறம் உசிலம்பட்டிக்கு வந்துட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சுற்றிட்டோம். நம்ம நல்லா இருக்கும் இந்த ரூட்டு, சூப்பராக இருக்கும். பெருசாக டிராஃபிக்கே இருக்காது. ஆனால் கரெக்டாக எந்த சைடு திரும்பணும் எந்த சைடு போகணும்னு தெரிலனா முட்டு சந்த மாதிரி போய் நின்றோம். பேரிகேட் மாதிரி வச்சு அந்த காங்கிரீட் பேரிகேட் இருக்கும், அதை வச்சு லாக் பண்ணிடுவாங்க. திருப்பி நம்ம யூடர்ன் போட்டு வந்து திருப்பி ஆப்போசிட் ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் அப்படியே டிராஃபிக் போயிட்டே இருக்குல்ல, அந்த டிராஃபிக் அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்பீட் பிரேக்கர். இந்த மாதிரி தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக டைவர்ஷன் இருக்கும். எப்படி ஃபுல்லாக ரைட்டு போ, ஃபுல்லாக போயிடும். அந்த காய்கறி கடை பைக் வருது பாப்ஸு. போகலாம் லெஃப்ட்டில் போயிடலாம்னு கேட்டுக்கிறேன். இறங்கி போய்க்கலாம். போகும் லெஃப்ட் போகலாம். கேட்டுருவா வேலை இருக்கும். போகலாமா அதில்? இல்லை போகலாமா? இதில் போயிட்டு எங்க போனீங்க? நாங்கள் இது சரி சரி சரி. அந்த காய்கறி வண்டி முன்னாடி போயிடலாமா? சரி 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 சரி. இதுல ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா? க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்களா அதுல? இல்ல அடிக்கடி வண்டி போயிட்டு வந்த 2 வீலர் மட்டும் போகுதா? சரி 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 ஓகேண்ணா. அதான் நிற்க மாட்டோம் வந்து வா வா வா. செகண்ட் போடுங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்விஸ்ட்டு. நம்ம எப்பயுமே இந்த ரோட்டில் தான் போவோம். இப்போ அந்த ரோடே ஃபுல்லாக வந்து மூடிட்டாங்களாம்மா. நான் ஒரு ஃபேஸை காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காட்டலை, கீழே இருக்கிட்டேன். அந்த ரோடு ஃபுல்லாக இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனால ஃபுல்லாக மூடிட்டாங்களாம். நல்லா எல்லோரும் போய் யூட்டன் போட்டு வர மாதிரி தான் இருக்கான். ஏது காட்டி வச்சிருக்கேன் ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ இப்படி போயிட்டு மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகும். ஒரு லைட் எதுன்னு சொன்னாங்க. முன்னாடி போயிட்டு மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகிட்டு லெஃப்ட் எடுத்து போகிறோமா போனால் நம்ம யூஷுவல் பைபாஸ் சொல்லி போயிடுவோம்ல. யூஷுவல் ரூட்டு ஊருக்குள்ளே போகிறோம். ஃபோர்த் போட்டுருங்க. ஃபோர்த்தா இல்லை நியூட்ரல் பண்ணிடுங்க. ஏதோ ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த ரோடு ஏதாவது போகும் லாஸ்ட்டில் இருக்கும். போயிட்டே இருங்க ஸ்ட்ரீட். ஓகே. இது இப்போ 2 வே மாதிரில போகிறதுக்கும் வர்றதுக்கும். அது யூஸ்வல் நம்ம செம்பட்டியிலேருந்து உள்ள 3 போட்டுருங்க.
20 மேலே போயிடுச்சுனாலே அழகாக தாடி கிளம்பி வரும். போய் அந்த லெஃப்ட்டு போகலாம். ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அன்டிவேட்டர் பண்ணிக்கலாம். பழனி அவ்வளோதாங்க. இந்த லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம போயிட்டோம்னா இதுதான் ஆக்சுவலி யூஸ்வல் ரூட். டிராஃபிக்காக இருக்கும்னு சொல்லி தான் அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. இல்லை, அது பைபாஸ் ரெடி பண்ணிட்டு போகலாம். அது ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம போவோம்ல எப்பயுமே. இப்போ வந்து அப்படி போக முடியாம நார்மல் ரூட்ல போறோம். இப்போ எங்கே திருப்பி என்ன ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஃப்ரண்ட் பேக்குன்னு. அதான் ஆட்டோமேட்டிக்னா அப்படி ஓட்டிக்கிறது போல சும்மா மாற்றி மாற்றி. சரி கைஸ், இப்போ நம்ம யூஸ்வல் ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரோடு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான். நீ செம்பட்டியிலேருந்து சொல்லுங்க எங்க? செம்பட்டியிலேருந்து வந்து இப்போ ஒட்டஞ்சத்திரம் ரோடு ஜாயின் பண்ணிட்டோம். மெயின் பழனி மெயின். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செம்பட்டி மெயின்லேருந்து வந்து இப்போ ஒட்டஞ்சத்திரம் ஹைவே ஏறிட்டோம். பழனி போகிற ரூட் இது. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து நம்ம போக வேண்டிய ஒரு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அது என்ன ஸ்பாட்டுன்னு நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். நான் இது வரைக்கும் நம்ம தங்கச்சி அந்த இடத்துக்கு போனது இல்லையாமா, அதனால தான் சரி கூப்பிட்டு போகலான்னு அப்பா சொல்லி இப்போ கூப்பிட்டு போகிறாரு. லெஃப்ட் வந்து செகண்ட் போடுவோம். போகலாம். அதனால இப்போ அப்பா கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்பையும் வந்து அந்த பெருசாக பிளான் போடலைன்றனால கூப்பிட்டு போகல. இந்த வாட்டி டைமும் இருக்கு. அதனால சும்மா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் வாங்க போனேன். சரி ஒரு விசிட் ஒன்று போட்டு அப்படியே வந்துடலான்னு சொல்லி பிளானு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 35,357 ஓடி இருக்கு. ஸ்டில் அதே 1 பாயிண்ட் டீசல் தான் காலியாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணல. ஸோ கைஸ், இப்போ பாருங்க, இதுதான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண வேண்டிய ரோடு. லெஃப்ட் ஃபுல்லாக கிளியர் இருக்கு. பாதி பிரிட்ஜ் ஒர்க் நடந்திருக்கு, மீதி ஃபினிஷ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து போகிறதுக்கான பர்மிஷன் மாதிரி விட்டுட்டு இருக்கிறானுங்க. பிரிட்ஜுமே ஃபுல்லாக ரோடு போட்டு முடிக்கல. பாதி ரோடு தான் இருக்கு, மீதி ரோடு இல்லவே இல்லை, பள்ளம் தான் இருக்கு. அதில் கம்பிங்கெல்லாம் நீட்டிகிட்டு இருந்தது, ஒன்றுமே இல்லை. ஒரு சேஃப்டிக்கு எதுவுமே ரெஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் எதுவுமே ஓட்டல, வேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக கீழே வந்து இந்த பைபாஸில் தான் லிங்க் ஆகிருப்போம். ஏதோ கீழே ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்லி ஹோட்டல்ஸ் ஒன்லி சொல்லி போட்டிருந்தானுங்க போர்டு. இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரம் ஊருக்குள்ளே போகிறோம், பைபாஸில் போகிறோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ஊருக்குள்ளே போகிறோம், பைபாஸில் இருந்து இறங்கி. பழனி டெம்பிளுக்கு இன்னும் 31 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பெரிய பேனர் வச்சுருக்காங்க. போகிற இடத்த பாருங்க, குழந்தை வச்சுக்கிட்டு ரைட் சைடு போய்கிட்டு ஊர் திருவிழா ஏதோ ஊர் திருவிழா போல. பயங்கரமாக பாட்டெல்லாம் ஓடி லைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேமஸ் ஃபார் வெஜிடபிள்ஸ். என்ன ஊர் அது? ஒட்டஞ்சத்திரம். இது இங்கே ஃபேமஸாக ஃப்ரூட்ஸுக்கா வெஜிடபிள்ஸ்க்கா? வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட் இது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷாப்பில். உடுமலைப்பேட்டை 61 கிலோமீட்டர். நம்ம அங்கே போக போகிறதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்ன்றது உங்களுக்கு நான் கிட்ட போயிட்டு கேட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லாத இடம் பார்த்தீங்கன்னா கனகம்பட்டி தான். இந்த வரைக்கும் நம்ம தங்கச்சி வந்ததில்லை இந்த இடத்துக்கு. சரி, அப்போ அதை கூட்டு வரலாம்னு சொல்லி கூட்டு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 35,382 வந்திருக்கோம் கரெக்டாக. 85 அதான் கரெக்டாக 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம் நம்ம பெரியவங்க வீட்டில் இருந்து. பழனிக்கு முன்னாடி இது. இந்த உள்ள கொஞ்சம் நல்ல பயங்கரமா செட்டப்லாம் இருக்கும். பெரிய ட்ரஸ்ட் மாதிரிலாம் வச்சு அன்னதானம் உள்ள பயங்கரமா இருக்கும். ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. சித்தர் ஜீவசமாதி இது கணக்கம்பட்டிட்டு வந்து அவர் பேர் என்ன? அவர் பேர் மூட்டசாமியார். அவரோட ஜீவசமாதின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷல் போல இங்க. அதனால இங்க பயங்கர கூட்டம் வரும். அதுவும் இன்னைக்கு வந்து டியூஸ்டேன்றதுனால வந்து இங்க பிளஸ் பழனியில தாரமான கூட்டமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் கார்கள் மட்டும் ரொம்ப ஆமா. ஏன்னா எப்பவுமே மதியானம் போக வந்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருந்துச்சுன்னா வீக்கெண்ட்ல நம்மள அங்கேயே வண்டி எடுத்து சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம வாசல் இங்கே தான் இருக்கு என்ட்ரன்ஸ். இங்கே இதை ஒட்டி அப்படி காரை திருப்பி போட்டுனா இல்லை இப்படியே கூட நிறுத்தி ஓட்டணும் போய்க்கலாம். உள்ள அதுதான் அங்கே ஒரு லெஃப்ட் பார்க்கிங் இருக்கும்ல. ஆனா என்ன ரோடு சுத்தமா ஒண்ணுமே இல்லை, வெறும் இதுதான் பாறை. இங்க இருந்து பேமெண்ட், இங்க இருந்து ப்ராப்பர்ட்டினால ப்ராப்பரான டைல்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. பார்க்கிங் டைல்ஸ்
சரி கேஸ், நம்ம பார்க்கிங் வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் பார்த்துருதுன்னு அப்படி. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனகாம்பட்டியில் வந்து சாமி கும்பிட்டு வந்து ஒரு கூல்ட்ரிங்க் பிரேக் மிரண்டா கோயிலுக்குள்ளேயே பார்க்கிங்கில் போட்டு இப்போ நம்ம வந்து உடுமலைப்பேட்டைக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறோம். இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது? ஸோ ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரேண்டமாக. ஸோ அதை அப்படியே கவர் பண்ணால் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அத்தை பையன்கிட்ட. நம்ம அப்படியே பார்த்துல அப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போகிறதில்ல திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன்.